வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் மாலை வணக்கங்க. இன்றைக்கி தேர்தல் நாள். எல்லாரும் போய் வாக்கு செலுத்தியிருப்பீங்க. நம்ம ஜனநாயக கடமைன்றதை விட நம்மளோட உரிமை அது. எல்லாருமே சொல்லுவாங்க உரிமை, கடமை, நம்ம ஏன் அப்படி போய் போடணும் அப்படின்னு இருந்த காலங்கள் போய் இப்போ பார்க்குறேன் 82% மேலே 5 மணிக்குள்ளேயே அவ்வளோ வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னா, என்னமோ ஒரு புரட்சி நடக்குதுங்க தமிழ்நாட்டில். அதுதான் தோணுது எனக்கு. ரொம்பவும் அதாவது ஆச்சரியமாக இருக்குது. நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதில்ல. இந்த மாதிரி 80க்கு மேலே போனது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன் நான். 80க்கு மேலே போய் வாக்குப்பதிவு நடந்தது. கொஞ்சம் அதாவது 55, 60%, 70%, 71% அப்படிலாம் கூட வந்திருக்கலாம். இந்த முறை வந்து 82%னா அதாவது முடிஞ்ச வரையிலும் மக்கள் எல்லாருமே போய் வாக்களிக்கணும்னு விருப்பத்தோடு போய் வாக்களிச்சிருக்காங்க. சில பேரால் வெளியூருக்கு போக முடியல, இல்லை ஏதாவது சூழ்நிலைகளால் வாக்களிக்க முடியாமல் இருந்திருக்கலாங்க. ஆனாலும் என்னமோ நடக்குதுங்க. நான் வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அவங்களோட விருப்பம், அவங்களோட வம்சம் வழியாக இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு போடுறவங்க இருக்கிறாங்க. இல்லை எனக்கு இந்த தலைவரை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்ட்டு அதிக காலமாக அந்த தலைவர் ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க. இப்போது குறிப்பிட்டு சொல்லணுன்னாங்க, இப்போ அம்மா பிடிக்கும்னா எல்லோரும் ரெட்டலைக்கு போடுவாங்க. ஸ்டாலின் பிடிக்கும், அவரை பிடிக்கும்னா திமுக, நாங்கள் பரம்பரையாக திமுகங்க அப்படின்றவங்க திமுகவுக்கு போடுவாங்க. இப்போ புதிதாக வந்திருக்கிற கட்சி வந்துங்க டிவிக்கே, அது வந்து ரொம்ப வைப் காட்டுது, அப்படியே தெறிக்க விடுதுன்னு சொல்லலாம். அந்த குட்டீஸ்லாம் எல்லாம் வெறி கொண்டு அலைஞ்சின்ட்டுருக்காங்க. ஓட்டு கிடைச்சவங்க தப்பிச்சாங்க, கிடைக்கலன்னா அவங்க அம்மா அப்பாங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. எப்படின்னா அம்மா அம்மா அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பான்னு கெஞ்ச விட்டு அவங்களுக்காக சில பேர் வந்து போடுவாங்க, குழந்தைங்களுக்காக. அந்த மாதிரி ஓட்டு போடாதவங்கள கூட இப்போ இருக்கிற குட்டீஸ் வந்து விரட்டி விடுறாங்க, போங்க போய் ஓட்டு போட்டுவாங்க, இந்த கட்சிக்கு போடுங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடிலாம் இந்த சின்ன பசங்களாம் அந்தளவுக்கு எலெக்ஷன் மீது அவ்வளோ ஆர்வம் இல்லாமல் இருந்த காலம் போயிட்டு, இது என்னமோ ஒரு சினிமா மாதிரி தான் உண்மையிலே இருக்குங்க எனக்குமே. தேர்தல் இவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுத்து குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்க மாட்டாங்க. அதை ஒரு பெருசாகவே கண்டுகொள்ள மாட்டாங்க. ஓட்டு போடுறவங்கள தான் ஒரு ஏளனமாக, ஆமாம் பெருசாக ஓட்டு போட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஓட்டு போடாதவங்க பெரிய ஆளுன்ற மாதிரி காட்டிப்பாங்க. அப்படிலாம் இருந்த காலம் மாறி இப்போ என்னங்க இப்படி தலைகீழாக போச்சு, என்னமோ சினிமாவில் நடக்கிற மாதிரி இருக்குது. எதனால் இந்த மாற்றம்னு தெரியல, யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல. மே மாதம் 4ஆம் தேதி இப்போ பார்க்கலாம் யார் வரப்போகிறாங்க என்னன்ட்டு. என்னமோ ஒரு அதிசயமாக தாங்க இருக்குது தமிழ்நாட்டில் இது. நான் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். நல்லது.